بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரருளால் மகத்தான அருள்வளமிக்க ரமலானுடைய மாதம் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னை இறை வழிபாட்டில் செலுத்திக் கொண்ட இறுதி 10 நாட்களிலே அமர்ந்திருக்கின்றோம். இல்லாமல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த இபாதத்துகளை பொருந்திக் கொண்டு நம்முடைய இந்த நேரம் தூக்கத்தை ஒழித்து அவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை பொருந்திக் கொண்டு பகலெல்லாம் வசித்தும் தாமித்தும் அவனுக்காக நோட்டு இருக்கும் நோன்புகளை எல்லாம் பொருந்திக் கொண்டு இந்த நேரத்திலே நாம் செய்கின்ற தான தர்மங்களை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கெல்லாம் பரிகாரமாக அவனுடைய கருணையால் நம்மை போர்த்தி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கி மகத்தான சுவனத்து சோலைகளிலே குடும்பத்தோடு நாம் நுழைவதற்கு அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையை துவங்கியவனாக இந்த நாளில் இந்த இரவில் நமக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இறையச்சம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயப்படுவதை, இறைவனை தன் அடியார்கள் அஞ்சுவதை அதிகமாக நேசிக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சவாதிகளை அதிகமாக நேசிக்கிறான். இறையச்சவாதிகளிடத்தில் இருந்து மட்டும்தான் நன்மைகளை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் நன்மைகளை வாங்குவதெல்லாம் பெற்றுக்கொள்வதெல்லாம் நிராகரிக்காமல் அல்லாஹ் அதற்கு கூலி தருவதெல்லாம் எல்லோரிடத்திலிருந்தும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், இறையச்சம் இல்லாமல் இந்த உலகத்தின் பெருமைக்காக புகழுக்காக நிறைய நல்லறங்களை செய்யக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மறுமையில் அந்த நல்லறங்களுக்கு பதிலாக நற்கூலி கிடைக்குமா என்று சொன்னால், அவர்கள் ஈமான் கொள்ளாதவரை, இறைவனை அஞ்சி நல்லறங்கள் செய்யாதவரை அவர்கள் எவ்வளவு நல்லறங்களை செய்தாலும் அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு கூலி தரமாட்டான். இந்த உலகத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற பேரையும் புகழையும் தந்து முடித்து விடுவார். ஆனால் யார் இறைவனை நம்பி, மறுமையை நம்பி, இறைவன் மீது அச்சத்தை வைத்து இறைவன் சொன்னான் என்பதற்காக அமல்களை செய்கிறார்களோ, நன்மைகளை செய்கிறார்களோ, தீமைகளை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியையும் கண்ணியத்தையும் மறுமையில் வைத்திருக்கிறான். அந்த இறையச்சம் நபிகள் நாயகம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுவார்களோ அங்கே முறை நிகழ்த்துவார்கள். அது கபர்ஸ்தானாக இருந்தாலும் சரி, நிக்காஹ் நடைபெறக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சந்தையாக இருந்தாலும் சரி, இது போன்ற பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று மக்களிடத்தில் உரை நிகழ்த்துவார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த உரை அனைத்திலும் 3 வசனங்களை ரசூலுல்லாஹ் துவக்கத்தில் ஓதுவாங்க. அந்த 3 வசனங்களும் எதை சொல்லுகிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்
ஹக்கத்து ஹாதிஹி. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். இது ஒன்று. இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். உங்கள் ரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மனிதர்களே. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையான நேர்மையான சொல்லையே நீங்கள் பேசுங்கள். இந்த மூன்று ஆயத்துகள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு பிறகு பயானுக்குள் நுழைந்து விடுவார்கள். இந்த மூன்று ஆயத்துகளுமே எதை பிரசித்தி பெற்று எதை பிரதானமான செய்தியாக சொல்லுகிறது? இறைவனை அஞ்சுங்கள், இறைவனை அஞ்சுங்கள், இறைவனை அஞ்சுங்கள். திருக்குர்ஆனினுடைய இறைவனை அஞ்சுவதற்காக இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வசனங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா கிட்டத்தட்ட 248 258 இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வா என்கின்ற வார்த்தையை வேறு சில பதங்களிலே பயன்படுத்துகிறான். 258 இடங்கள்ல இதை பதிய வைக்கிறான். நேரடியாக அல்லாஹ்வை அஞ்சுங்கள் இத்தகுல்லா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 இடங்களிலே பயன்படுத்துகிறான். எதற்காக இது சொல்றோம்னா, ஒரு செயல் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் திரும்ப திரும்ப அல்லாஹ் அதை சொல்லிக் கொண்டே இருப்பான். நபி அவர்கள் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வட்டமும், நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதிலிருந்து மீண்டும் நம்முடைய உயிர் பறிக்கப்பட்டு மன்னரைக்கு சென்று மறுமையை பார்ப்பது வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையில நமக்கு இருக்கின்ற ஒன்றே ஒன்று மையப்புள்ளி, அதனுடைய நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்வதுதான். மனம் போன போக்கில் வாழ முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அது நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாமல் போனாலும், மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்காமல் போனாலும் அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டான் சொன்னால் அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் இதை ஹராம் என்று சொல்லிட்டான். மனசு நினைக்குது இதை செஞ்சா நல்லா இருக்குமே, நல்ல சுவையா இருக்குமே, நல்ல போதை ஏறுமே, நல்ல உலகத்தில் வாழ்க்கையை ரசிக்கலாமே. ஆனா ரப்பு சொல்லிட்டான் இது ஹராம் என்று சொல்லிட்டானா, எவ்வளவு ஒரு பிடித்தமான விஷயமாக இருந்தாலும் அது ஹராம் தான். இந்த ஒரு நிலைப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா இதுதான் வெற்றி. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களை நேசிக்கிறான். இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவா சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இந்த இறையச்சம் இருக்குல்ல, இந்த இறையச்சத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம். மறுமையில மட்டும்தான் இதற்குரிய கண்ணியத்தை கொடுப்பேன் என்று கிடையாது. உலகத்துல நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறோம். நம்ம நிறைய பேர் எதற்காக நம்ம பிறகு ஒரு போட்டி போடுவோம்? அந்தஸ்துகளுக்காக போட்டி போடுவோம். நம்முடைய சொந்தக்காரர் ஒரு நல்ல முன்னேறி விட்டார் என்று சொன்னா நமக்கு மனசுல ஆசை தோணும், நாமும் அதை போல் முன்னேறினா நல்லா இருக்குமே. ஒரு தொழிலில் முன்னேறி இருப்பார், படிப்பில் முன்னேறி இருப்பார், அல்லது அவர் வீடு கட்டுவதில் முன்னேறி இருப்பார், சொத்துக்கள் குவிப்பதில் முன்னேறி இருப்பார், சமூகத்துல அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அந்த அந்தஸ்தின் மூலமாக முன்னேறி இருப்பார். அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோணும், அல்லாஹ் நம்மையே கண்ணியப்படுத்தினா நல்லா இருக்குமே, நமக்கும் இது போல முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்குமே. அதற்கு மிக அற்புதமான தீர்வு என்ன தெரியுமா? இப்படி முன்னேறணும் என்பதற்காக மனிதன் என்ன செய்யறாங்கன்னா தவறான வழியில செல்வத்தை சேர்க்கலாம் துவங்கிறோம். ஃபார்முலா தெரியல, ஃபார்முலா தெரியாம தப்பு தப்பா ஃபார்முலா போட்டு வாழ்க்கையில நாசமாக்கிட்டு போயிடுறான். ஒரு உலகத்துல நீ முன்னேறணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அதற்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தா தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை நடத்துறான். சின்ன பையனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அந்த அவருடைய அண்ணன்மார்கள் எல்லாம் கடுமையான பொறாமை, தம்பி மேல கடுமையான பொறாமை. வாப்பாவுக்கு யாக்கூப் நபிக்கு இந்த யூசுப் மீது அதிகமான பாசம், சிறுவராக இருக்காரு. இது மற்ற அண்ணன்மார்களும் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வாப்பா நம்மளும் ஒரு பிள்ளை தானே, நம்ம மேல பாசத்தை காட்டாம யூசுஃபுக்கே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்ப இந்த யூசுப் இருக்கிற வரைக்கும் நம்ம வாப்பாட்ட நம்ம நேசம் நெருங்க முடியாது. அப்போ யூசுஃபை கொண்டுருவோம், கூட்டிட்டு போய் விளையாட கூட்டிட்டு போய் ஒரு பால் கிணத்துல தள்ளி விட்டாங்க சிறுவராக இருக்கும்போது. இவங்க நினைச்சது யூசுப் கதை இதோட முடிஞ்சிச்சு, யூசுப் இனிமேல் வரவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சு தள்ளி விட்டு வந்தாங்க. ஆனா அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கண்ணியப்படுத்துறான்? அந்த எகிப்து நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக பிற்காலத்தில் ஆக்குறார். யாரெல்லாம் அவர் மீது பொறாமைப்பட்டு தள்ளிவிட்டார்களோ அவர்களெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் உணவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைக்கு அவர்களை கீழாக பின்னாடி தள்ளுறான்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுக்கும் பொழுது அப்பதான் இவங்க உணர்றாங்க இவர் யூசுப் போல இருக்குது என்று சொல்லி, நீங்கள் யூசுப் தானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அப்ப யூசுப் நபி அந்த இடத்துல அவர்களுக்கு புரிவதற்காக ஒரு செய்தியை சொல்றாரு. சூரா யூசுஃபுடைய 90வது வசனத்துல அல்லாஹ் பதிய வைக்கிறான், நான் இந்த அளவுக்கு ஒரு அமைச்சராக, ஒரு நாட்டின் அமைச்சராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்ன அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னும் நிச்சயமாக மையத்தகி வயஸ்பீர், யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி சோதனை காலங்கள்ல பொறுத்துக் கொள்கிறார்களோ, உறுதியாக இருக்கிறார்களோ, இறையச்சம் இருத்தில் அதில் உறுதியாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வட்டிக்கு வாங்க மாட்டேன்னா வாங்க மாட்டேன். எதற்கு வாங்க மாட்டேன்? அல்லாஹ் அதை கண்டிக்கிறான், ஹராம் என்கிறான், அது சாபம் என்கிறான், அதனால் நான் போக மாட்டேன். எவ்வளவு இழிவான நிலை வந்தாலும் ஹராமான காரியத்தில் சம்பாதிக்க மாட்டேன், அல்லாஹுவை அஞ்சி அதில் உறுதியாக நின்றோம் என்று சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி அதில் உறுதியாக நின்றால் அல்லாஹ் பதிலுக்கு என்ன செய்வான்? அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், சங்கைப்படுத்துவான். அந்த நல்லடியார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாமல் விடமாட்டான் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஜெயிச்சதுக்கு ஃபார்முலா இதான். நீங்க ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? யாசகம் கேட்கிற அளவுக்கு நீங்க ஏன் நிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் ஏன் உயர்ந்து நிற்கிறேன்? நீங்கள் இறையச்சத்தை தொலைத்தீர்கள், அதனால் நீங்கள் இங்க வந்து நிற்கிறீங்க, வாங்கக்கூடிய இடத்தில் நிற்கிறீங்க. நான் இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொண்டு, ஆகவே நான் கொடுக்கிற இடத்தில் வந்து நிற்கிறேன். எவ்வளவு சிம்பிளா இந்த ஒரே ஒரு வசனத்துல வாழ்க்கையுடைய வெற்றிக்குரிய ஃபார்முலாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். இறையச்சத்தோட எல்லா காலத்திலையும் கஷ்ட காலம் வரத்தான் நீங்க மனிதன். யூசுப் நபி சந்திக்காத சோதனையா? செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு போனாங்க, செய்யாத குற்றத்துக்காக இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க, அவமானங்களை பெற்றுக் கொண்டாங்க, அவப்பெயரை பெற்றுக் கொண்டாங்க. எல்லா காலத்திலும் பொறுமையாக இறையச்சத்திலிருந்து வரம்பு மீறாம அல்லாஹ் எனக்கு விதித்த கட்டளைகளை விட்டு நான் மீற மாட்டேன் என்று அல்லாஹுவை பயந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வாழும் பொழுதே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நமக்கு அதுதான் பாடம். இறையச்சத்தை படிக்கிறோம்னா வெறுமனே கதையை கேட்பது போல் கேட்டு விட்டு போவதற்கெல்லாம் வரலாறு. அது வந்து என்ன பாடம்? நாம வயிறாக்கி எடுக்கணும், மனசுல வயிறாக்கி எடுக்கணும். இறைவா, இந்த ரமலானில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எனக்கு மாற்றத்தை தரட்டும். இதற்கு முன்னால் நான் இறையச்சத்தை மீறி உனக்கு கட்டுப்படாமல் சில சில பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனா உண்மையிலே இனி வருங்காலத்துல இறைவா உனக்கு பயந்து என் வாழ்க்கையை நான் சீராக்கி கொள்வேன், என் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், நீயே அதை கண்ணியப்படுத்து, நீயே அதற்கு உயர்வை கொடு என்று சொல்லி அதில் பொறுமையாக. அப்ப சோதனை வரும். எப்ப நம்ம சபதம் எடுக்கிறோமோ, எப்ப நம்ம வைராக்கியம் எடுக்கிறோமோ, அப்ப அல்லாஹ் ஆட்டி பார்ப்பான், அசைச்சு பார்ப்பான். அப்பதான் கடுமையா சோதனையை கொடுப்பான், தொழில நஷ்டத்தை கொடுப்பான், வட்டியின் வாசல் திறந்து கிடக்கும், தவறான வழியில் பொருள் ஈட்டுவதற்கு திறந்து கிடக்கும், எல்லா ஹராமான வாசலும் அருகாமையில் இருக்கும். அது அல்லாஹ் நம்மை சோதித்து பார்ப்பான். சொன்னபடி இருக்கானா, இறையச்சத்துல உறுதியா நிற்கிறானா, அல்லது சிலிப்பாகி போகிறானா, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நிச்சயமா என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தாமல் விடமாட்டான், கைவிட மாட்டான், உறுதியாக தக்குவால நிறுத்தவும் சொன்னா அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே மாற்றி தருவான். அப்ப இந்த இறையச்சத்தோடு இருந்து கொள்வது மிகச் சிறப்பான ஒன்று என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இறையச்சம் எப்பயெல்லாம் வாழ்க்கையில நம்ம இடத்துல இருந்து பறிபோகக்கூடிய சூழல் வரும். இறையச்சத்தையோடு வாழணும்னா எல்லோரும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? எதற்கு வந்து இரவுல வந்து நின்று தொழுகிறோம், எதற்கு பகல்ல நோன்பு வைக்கிறோம், எதற்கு தர்மம் கொடுக்கிறோம், எதற்கு சித்ரா கொடுக்கிறோம்? அல்லாஹுக்கு பயந்துதான் தொழுகிறோம், அல்லாஹுக்கு பயந்து நோன்பு நோக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம். அப்ப இறையச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்போ இது தடுமாற்றத்தை சந்திக்கும்? சில நேரங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடீர்னு நம்முடைய வாழ்க்கை வசதிகளை மாற்றி செல்வத்தை பெருக்கெடுத்து ஓட செய்வோம். நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்துருவோம், விசாலமா கொடுத்துருவோம். செல்வத்தையும் சில நேரங்கள் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்துருவான். ஏன் கொடுக்குறான் தெரியுமா? நாம எப்படி இருக்கிறோம், நன்றி செலுத்துவதில் எப்படி இருக்கிறோம் என்பதை சோதிப்பதற்காக. இதற்கு ஒரு நபியுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? பாடம் நடத்துறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். சுலைமான் நபிக்கு கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது. மற்ற மன்னர்கள்லாம் மக்களை மட்டும்தான் ஆட்சி செய்தார்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் மக்களை ஆட்சி செய்வதோடு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான்,
பறவைகள் பேசக்கூடிய மொழியை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், எறும்புகள் பேசும் மொழியை அறிந்து கொள்ள ஆற்றலை கொடுத்தான். எல்லாவற்றையும் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து ஒரு மிகச்சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை சுலைமான் நபிக்கு கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய பல்கீஸ் என்கின்ற ராணியை பற்றி பறவை மூலமாக ஒரு செய்தியை கேட்கிறாங்க. அந்த பெண்மணியும் அந்த பெண்மணியை சேர்ந்த நாட்டை மக்களும் சூரியனை வணங்குறாங்களா, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு தெரியல. அப்ப நாம எப்படி அவர்களுக்கு சொல்லாம இருக்கலாம்? வந்து சொல்லுது. சொன்னா இப்ப சுலைமான் நபி தன்னுடைய அவையில் இருப்பவர்களிடத்துல கேட்கிறாங்க, அந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை உங்களில் யாராவது இங்க எனக்கு கொண்டு வர முடியுமா? உடனே ஒரு ஜின்னு, சுலைமான் நபி அமைச்சர் இல்ல, ஒரு ஜின் அமைச்சர், அந்த ஜின் அமைச்சர் இருந்துச்சு சொல்லுது, நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் அதை தூக்கி வந்துடுறேன். உடனே மற்றொரு வேத அறிவு கொடுக்கப்பட்ட ஜின், அதுக்கு வேத நாலேஜ், வேதங்களை பற்றி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜின்னு சொல்லுது, நீங்க உங்க இருக்கையிலிருந்து எழுந்திருப்பதற்குள்ள அந்த சிம்மாசனம் உங்க முன்னாடி இருக்கும். சொன்னது போல கிட்ட வந்துச்சு. கண்ணை மூடி கண்ணை எந்திரிச்சதுக்குள்ள ராணியுடைய சிம்மாசனம் சுலைமான் நபி பக்கத்துல வந்துச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு அருள் கொடை, எவ்வளவு பெரிய அடிமைகள், எவ்வளவு பராக்கிரமசால அடிமைகள், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள டேலண்டான அடிமைகள் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாம இருந்தா அல்லது மற்றவர்களாக இருந்தா எப்படி பேசுவோம்? சபாஸ், என்னுடைய அடிமைகளை பார்த்தீர்களா, என்னுடைய வேலைக்காரர்களை பார்த்தீர்களா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் பார்த்தீங்களா, நான் எவ்வளவு ஒரு எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியை வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா அப்படின்னு மாறுபட்டுவோம். ஒண்ணும் இல்லை, அமெரிக்காவுடைய அதிபர் தான் ட்ரம்ப். பெரிய உலகத்துக்கெல்லாம் அதிபர் கிடையாது. ஒரு கூறுபாடு இல்லாத ஒரு அதிபர் வச்சுக்கோங்களேன். அவ்வளவு ரொம்ப மோசமான முட்டாள் அதிபர் அமெரிக்கா கிடைச்சிருக்காங்க. இப்ப அந்த அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்துட்டு இந்த அணுகுகள் தயாரிக்கிறதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிறான். அதுக்கு அவன் என்ன பேச்சு பேசுறான்? நான் நினைத்தால் உலகத்தில் எங்கு வேணாலும் கொண்டு போடுவேன், யாரும் என்னை தட்டி கேட்க முடியாது. உண்மையா? அவன் சொல்றது உண்மையா? 30 வருஷமா ஒரு நாட்டை பொருளாதார தடை விதித்து ரொம்ப வறுமையிலும் மிக மோசமான வறுமைக்கு தள்ளிட்டாங்க ஈரான். நீ பெரிய சர்வாதிகாரி தானே, உலகத்துல எங்கனாலும் எது செஞ்சாலும் எவனாலும் கேட்க முடியாதுல்ல. இத்தனோடு தம்மா தொண்டு ரொம்ப கஷ்டப்படுற நாட்டை உன்னால சமாளிக்க முடியல. உள்ள போய் மாட்டிக்கிட்டு ஏன்டா இந்த போற கையில எடுத்தோம், இந்த நெதன்யாகு பேச்சக்கட்டு உள்ள காலை விடுத்தோம், வெளியிலையும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல, அடின்னா அடி அவ்வளவு அடி வாங்குறான். நமக்கு எதையும் மீடியாக்கள் காட்டுறது கிடையாது. நமக்கு காட்டுறதெல்லாம் அமெரிக்கா ஈரான்ல கூட போட்டான், அமெரிக்கா அதை அடிச்சான், இவன் வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்சு அடி கிடையாது. இந்த போர், இந்த போர் கிடையாது, எல்லா யுத்தத்திலும் அடிதான். நீங்க கூகுள்ல போய் அமெரிக்கா வெர்சஸ் வியட்நாம் அடிச்சு பாருங்க. வியட்நாம் ரொம்ப ஏழ்மை நாடு, அமெரிக்கா பெரிய சர்வாதிகாரி தானே, உலகத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கீல. தம்மா தோன்று வியட்நாம் மோடி ஜெயிக்க முடியல, பதுங்கு கூலி வச்சு உள்ள வச்சு அடி அடின்னு அடிச்சு ரத்தம் வாங்கி எடுத்து எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து ஒரு நாள் விரட்டி விட்டா வெளியில ஒரு சட்டையை தூக்கி விட்டு நாங்க வியட்நாம சொல்லி முடிச்சிட்டோம்ல, உள்ள வாங்க அடி அவ்வளவு அடி. இப்ப அதே வேலையை தான் ஈரான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஈராக்ல அதான் நடந்துச்சு, ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அவன் பேசுற பேச்சு உலகத்தையே நான் தான் கட்டி ஆளுகிறேன் பேசுறான். ஆனா சுலைமான் நபிக்கு உண்மையிலேயே அந்த கெத்தா பேசுற அளவு தகுதி எல்லாம் கொடுத்துருந்தான். மனிதர்கள் மட்டுமல்ல, உலகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஜின்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க, கட்டுப்பட்டு இருந்தாங்க. காற்று கட்டுப்பட்டு இருந்தது, மழை கட்டுப்பட்டு இருந்தது, எல்லாவற்றையும் கொடுத்திருந்தான். இருக்கிற இடத்துல எந்திரிச்சு உட்கார்ற கூட அந்த பக்கத்துல நாட்டு சிம்மாசனம் வந்துருச்சு. அப்ப எவ்வளவு ஸ்பீடா போய் எவ்வளவு ஸ்பீடா கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஜின்னு. இப்போ அவருக்கு ஒரு சின்ன பெருமிதமா வரும்ல, இப்படி ஒரு காட்சி நடக்கு, எனக்கு என்னுடைய ஆட்சிகளும் நடக்கு, ஒரு சின்ன பெருமிதமாக பூரிப்பாக வரணும்ல. ஆனா அவர் பேசுற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அந்த நேரத்துல ஆதாமின் சொல்லி ரப்பி, இது என் ரட்சகனின் அருள் கொடை சொல்லிட்டு சொல்றாரு, லீ எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். என் ரப்பு என்ன நாடுறான், என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த சுலைமான் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருக்கிறாரா அல்லது நன்றி மறக்கக்கூடிய காஃபியராக இருக்கிறாரா என்று என்னை இந்த அருள்கொடைகள் மூலமாக சோதிக்கிறார். ஒரு அருள்கொடை வந்தாதான் நம்முடைய அந்த உண்மையான இறையச்சை வெளிப்படும். பையில காசு இல்லை அப்படின்னா அல்லா 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 கிடப்பான், 10 பள்ளிவாசலே கிடப்பான். கொஞ்சம் அல்லா காசை கொடுத்துட்டாங்க, இங்க
அந்த பயங்கர பிஸிப்பா. சும்மா தொழுக வர மாட்டேன்றோம். நீங்க தொழுக வர்றீங்க, யாரை விட்டு நான் கடை வர்றேன்? யாரு கொடுத்தா அந்த வியாபாரத்தை? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வே நீதான் காப்பாத்தணும் அப்படி பள்ளிவாசல கிடந்தவன் ஒரு 4 கஸ்டமர் ஏறி இறங்கி கொஞ்சம் வருமானத்தை பார்த்த உடனே ரப்பை மறந்துனான். என்னப்பா இப்படி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே இப்படி மறந்துட்டீங்க? அல்லாஹ் கொடுத்தானா? பாய் ராமு பகல் பார்க்காம, பனிமலை பார்க்காம, வெயில் பார்க்காம உழைச்சம் பாய், உடம்பு ஓடா தேய்ச்சி சம்பாதிச்சிருக்கேன் பாய், சும்மா இல்ல பாய். ஒரு நிமிஷத்துல ஒரு கொஞ்சம் பணத்துல எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். இறைச்சம் காணாமல் போய் விடுகிறது. நம்முடைய நிலைமை அப்படி இருக்கு. அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை சுமந்த மனிதர் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக ஒரு நன்மையை பார்த்து விட்டு பூரிப்படையில அல்லாஹ்வை புகழ்கிறார். இது என்ற ரப்புடைய அருள்கொட என்னை சோதிக்கிறான். ரப்பே, நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நாம் அந்த நிலையில நம்ம நிக்கிறோம், சுரத்தன்மையோட இறையச்சத்துல. அதுதான் உண்மையான இறையச்சம். இல்லாம இருக்கும்போது வர்றது இறையச்சம் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கொண்டிருக்கிறது இறையச்சம் கிடையாது. ஜெயித்ததுக்கு பிறகும் அந்த ரப்பிடத்துல திரும்பி வர்றோம்ல, அதான் இறையச்சம். அடிச்சு விரட்டுறாங்க, பேச முடியாது. மக்காவுல 13 வருஷம் ரசூலுல்லாஹ் எதை பேசுறாங்க அடி. இஸ்லாம் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவங்க பேசிட்டு அவங்க அடிப்பான். தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஒட்டகத்துடைய மலத்தையும் சாணத்தையும் அந்த மூத்திரத்தையும் அள்ளி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல கழுத்துல வைக்கிறாங்க. சுஜூது பண்ணும்போது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். ஒரு இறை தூதருக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அது. அதையும் பொறுத்துக்கிறாங்க, அல்லாஹ் ஒப்படைக்கிறாங்க. அதே ரசூல், அதே தூதர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய கணவாய்கள் வழியாக, எல்லா கணவாய்கள் வழியும் ராணுவ வீரர்கள் சஹாபாக்கள் மக்காவுக்குள்ள அணிதிரண்டு வர்றாங்க. ஒட்டுமொத்த மக்காவையும் யுத்தமின்றி, ரத்தமின்றி, கத்தியின்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அப்படி கொடுக்குறான். எந்த மக்கால தொட முடியலையோ, எந்த மக்கால பேச முடியாதோ, எந்த மக்காவில் நிற்க முடியாதோ, அந்த எந்த மக்காவில் விரட்டி அடித்தார்களோ அந்த மக்காவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மதே இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, உனக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தோம் அல்லாஹ் அப்படியே கொடுக்கணும். கேட்பதற்கு நாதி கிடையாது மக்காவுல. இப்ப வர்றாங்க லட்சக்கணக்கான போர் வீரர்களோடு மக்காவுக்குள்ள இறங்குறாங்க ரசூலுல்லாஹ். 8 வருஷம் தான். இப்ப சாதாரணமாக நமக்கு உதாரணத்துக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இந்த ஊர்ல நம்மை தௌஹீதுக்கு வளர விடாம அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, ஊர் நீக்கம் செய்யறாங்க, எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இதே ஊர்ல நமக்கு நிறைய ஆதரவாளர்கள் கிடைச்சு நம்ம எதிர்த்தவர்கள் நம்ம பாப்பா பம்மிட்டு போறான், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா போறான். அப்ப நமக்கு இன்னும் தோணும் கொஞ்சம் மனசுல, எப்படி பத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சும்மா இல்ல, ரவும் பகல் நாங்க தாவா பண்ணி செஞ்சோம். நைட்டெல்லாம் போய் போஸ்ட் ஓட்டணும், எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, அடி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணோம். அந்த இதுக்கு கிடைத்த வெற்றி தான். ஜஸ்ட் நம்ம செஞ்சதான் சொல்ல போறோம், செய்யாத சொல்ல போறது கிடையாது. அதையாவது சொல்லி நம்ம மகிழ்வோம்ல. இந்த பள்ளிவாசல் எப்படி தெரியுமா பாய்? சும்மா வரல, அவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்பு பின்னாடி பேசுவோம்ல. இப்ப இவ்வளவு பெரிய மக்கா வெற்றி கிடைக்குது. ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் பேசியிருக்கலாம், எவ்வளவு தியாகம் செஞ்சு தெரியுமா? என்னை அடிச்சாங்க, என்னை ஓட ஓட்டு விரட்டினாங்க, என்னை முகத்துல வெட்டினாங்க, தாடையை வெட்டினாங்க, எல்லாவற்றையும் தாங்கி நாங்க வந்திருக்கிறோம், நான் அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறேன் சொல்லி ரசூலுல்லாஹ் பூரி போடு மகிழ்ச்சியோடு பேசியிருக்கலாம்ல. எப்படி வர்றாங்க சுப்ஹானல்லாஹ். மக்காவிற்குள் நுழைய அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தில் அமர்ந்தவாறு அப்படியே சுஜூதில் விழுந்து விட்டார்கள். விழுந்து விட்டு சொல்றாங்க, நிச்சயமாக இந்த வெற்றி தனித்து நின்றவனுக்கே சொந்தம், தனித்து நின்ற இந்த வெற்றியை கொடுத்தவனுக்கு இந்த வெற்றியும் புகழும் சொந்தம் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து, அல்லாஹ்வே உன்னால் மட்டுமே இந்த வெற்றி கிடைத்தது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லியவராக உள்ளே நுழைகிறார். அதான் இறைச்சி. தோக்கும் பொழுது ரப்புண்டத்துல வந்து நிற்கிறது இறையச்சம் அல்ல, ஜெயிக்கும் பொழுது அந்த ரப்பு தான் ஜெயிச்சேன் என்று சொல்லி அங்கே ரப்புவை முன்னிலைப்படுத்துறவங்க, அதான் இறையச்சம். அப்ப அந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசி பார்க்கிறோம். சில நேரங்கள்ல இதே இறையச்சம் வேற வடிவத்துல சோதனைக்காக நம்மிடத்தில் வரும், இருக்குதா இல்லையா என்பதை அறிவதற்காக. எப்ப உதாரணத்துக்கு சில வசனங்கள் மூலமாக, இறை வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை கடுமையாக கண்டிப்பான். சில நேரங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த பாவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை போடுவான். அப்படி ஒரு சம்பவம் சஹாபாக்களுக்கு நடக்குது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பனு தமீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார், அந்த குலத்தார் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஒரு பயணத்துக்கு கிளம்புறோம். அப்படி பயணத்துக்கு போனோம்னா ஒருத்தரை தலைவராக நியமிக்கணும், அமீர் ஒருத்தர் நியமிக்கணும். நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்கள நாங்க அமீராக தலைவராக நியமித்துக் கொள்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, வலதுபுறம் அபூபக்கர் இருக்கிறார், இடதுபுறம் உமர் இருக்கிறார், மற்ற நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்ல போறாங்க அந்த கூட்டத்துக்கு. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னா, காக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் பேரு காக்குவா. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காக்குவா போடுங்க, இவர் நல்ல சிறந்த மதிநுட்பம் வாய்ந்தவர், தலைமைத்துவத்துக்கு சரியான ஆளு, இவரை போடுங்கன்னு அபூபக்கர் மசூரா சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு உடனே இருந்துச்சு, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இந்த அக்ரம் பின் ஹாஃபிஸ் இவரை போடுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு ஒருத்தரை சிபாரிசு பண்றாங்க. அவர் ஒருத்தர் சொல்ல, இவர் ஒருத்தர் சொல்ல, இவர் சொல்றதை அவர் மறுக்க, அவர் சொல்றதை இவர் மறுக்க, கடைசி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முடிச்சு. ஒரு கட்டத்துல உமர் அபூபக்கர் டென்ஷன் ஆகி உமரை பார்த்து, உனக்கு இதே வேலையாப்பா, எப்ப பார்த்தாலும் நான் என்ன கருத்து சொன்னால் மாத்தி பேசவே நீ வாரியா அப்படின்னு அபூபக்கர் உமரை கட்டுறாரு. உமர் பதிலுக்கு, நான் என் கருத்தை சொன்னீங்க, நீங்க உங்க கருத்தை சொன்னா போங்க, ரெண்டையும் அம்முக்கு வாரியா அப்படின்னு அவர் கத்த. இடையில ரசூலுல்லாஹ் இவங்களை நிப்பாட்டுறதுக்கு பேசி பார்க்க அந்த சண்டை மும்முரத்துல, வாக்குவாத மும்முரத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறதே அவங்க மறந்துட்டாங்க, சைத்தான் மறக்கடிச்சிட்டான். உடனே அல்லாஹ் வஹி அனுப்புறான். வஹி அனுப்பி சொல்றான், சூரா ஹுஜராத் 49 2வது, இந்த தூதருடைய கருத்துக்கு முன்னால் உங்கள் கருத்தை முன்வைக்காதீர்கள். தூதர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதை கட்டுப்படுறதுதான் மூமின்களுக்கு அழகு. நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த கருத்துக்கு மாற்றாக நீங்கள் பல கருத்துக்களை சொல்லி சண்டையிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது சொல்றாங்க, இந்த தூதருடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் முன்னால் செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இந்த தூதர் சொல்றாரு, உங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை கூட மறந்து நீங்க என்ன செய்றீங்க, கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. இது மிகப்பெரிய ஒழுங்கினம். இதை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் அழித்திடும். உடனே இந்த வசனம் இறங்கி இந்த செய்தி சொல்லப்படுது. மறுநாள்ல இருந்து சாபித் பின் கைஸ் காணோம். சாபித் பின் கைஸ்னா யாரு? ரசூலுல்லாஹ் வலதுபுறம் இருந்து, இன்னைக்கு நான் பேசுறத நீங்க கேட்கறீங்கன்னா ஸ்பீக்கர் தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல மைக்கும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது. ஆயிரக்கணக்கா நூற்றுக்கணக்கா மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அங்க வரைக்கும் கேட்காது. அப்ப இந்த சாபித் பின் கைஸ் என்ன செய்வார்னா, அவர் குரல் கொஞ்சம் கனமான குரல், அவர் எழுந்து என்ன செய்வார்னா ரிப்பீட் பண்ணுவார். ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொன்னா இவர் சத்தமா கடைசியில் உள்ளவங்க கேட்கிற வரைக்கும் சொல்லுவாரு. அந்த பணி இவருக்கு. இந்த சாபித் பின் கைஸ் வேற இருக்கா யாவும் வருதா? நமக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு நமக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா சாபித் பின் கைஸை பற்றி? சரியான பணி, அவர் செஞ்ச பணி சாதாரண பணியில முக்கியமான பணியை செய்து நம்ம கொடுத்து போயிருக்கிறார். ஒரு சின்ன குழு கொடுக்கட்டா, ரமலானோடு ஒத்து போகும். அது அவர் செய்தது ரமலானோடு ஒத்து போகும். இன்னொரு குழு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லைன்னா நீங்க ரமலான்ல நோன்பே வைக்க மாட்டீங்க. அது இல்லைன்னா ரமலான்ல நோன்பு வைக்க வேண்டாம். சரி, இந்த ஒற்றைப்படை இரவுக்கு ஒரு பேர் சொன்னவங்க என்ன சொல்லுவோம்? ஒற்றைப்படை இரவுல எதை தேட சொல்றாங்க? லைலத்துல் கத்ர். ஏன் அந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் பேர் இருந்துச்சு? இருக்கிற இரவுகளே சிறந்த இரவுன்னு அதுக்கே அல்லாஹ் பேர் சொல்றாங்க. சும்மா சொல்லுங்க, பிரச்சனை என்ன? இதனால 1000 மாதம் சிறந்தது, அது அதனுடைய சிறப்பு. ஏன் பர்டிகுலரா ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் ஏன் சொன்னா? குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த இரவுல தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. குர்ஆன் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிறோம்ல, சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் தொகுக்கப்பட்ட அத்தியாயங்கள் இருக்குல்ல, இந்த அத்தியாயங்களை தொகுத்து தந்தவர் இந்த சாபித் பின் கைஸ் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இமாமா யுத்தம் ஒரு யுத்தம், பொய்யன் முசைலிமா அவன் தான் அப்படின்னு சொல்லி வாடுறான். அவனோட சண்டை போடுறாங்க. 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்கள் குர்ஆனை மனனம் செய்த ஒரு தம்பி ஓதுனா தொழுகையில
கேட்பதற்கு அவ்வளவு ரம்மியமானது. அது மாதிரி ஓதக்கூடிய பல இளைஞர்கள் அந்த போர்க்களத்துல கொல்லப்பட்டாங்க. அப்ப அபூபக்கர் வருத்தப்படுறாங்க, இப்படியே போனா குர்ஆனை சேஃப்டி பண்ணணுமே, அதற்காக தேர்ந்தெடுத்த நபர் தான் இந்த சாபித் பின் கைஸ். நினைவுல வச்சுக்கோ, மிக முக்கியமான இளைஞர், வரலாற்று நம்ம மறக்கவே கூடாது, அவருக்கு அதிகமா நம்ம துவா செய்யணும். அந்த சாபித் பின் கைஸ காணோம், மறுநாள் காணோம், அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் உட்காராங்க, அடுத்த நாள் காணோம், மூன்றாவது நாள் காணோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்கப்பா சாபித் எங்க போனாரு? ஒருத்தர் அனுப்புறாங்க, போய் சாபிதை போய் பார்த்துக்கோ வீட்டுல, ஏன் வரமாட்டேன்றாரு? அந்த சஹாபி போய் சாபிதை தேடி போறாங்க. சாபிது வீட்டுக்குள் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். அப்ப இவர் கேட்கிறாரு, ஏங்க இப்படி அழுகுறீங்க? ரசூல் அங்க தேடி இருக்காங்க, இங்க வாங்க, சபைக்கு வாங்க அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, என்னோட நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, அல்லாஹ் என் நன்மையெல்லாம் அழிச்சுட்டான், இனிமேல் நான் இப்படி சொர்க்கம் போவேன், அதனால அழுகிறேன் என்று சொல்றார். ஏன் உங்க நன்மை அழிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் வந்தது நீங்க கவனிக்கலையா? நபியின் குரலை விட உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள், அதனால் உங்கள் நன்மைகள் எல்லாம் அழிந்து போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கம்மியா இருக்கும், நான் தானே அதை எடுத்து சத்தமா பேசுவேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நான் மட்டும் தானே சத்தமா பேசுறேன், அப்ப அல்லாஹ் என்னையை குறித்து தான் அந்த வசனத்தை இறக்கிட்டான், என் நன்மையெல்லாம் போயிருச்சு, நான் என்ன செய்ய சொல்லி அழுகிறாரு. வந்த தோழர் இந்த செய்தியை கொடுத்து ரசூலுல்லாஹ் போறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு, அது அவருக்கான விஷயம் கிடையாதுங்க, அவர் சுவனவாசிங்க, அவரை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி சுப செய்தி சொல்லி சாபிதை அழைச்சிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி பிரச்சனை யாருக்கு நடந்துச்சு? உமருக்கும் அபூபக்கருக்கும். வசனமே அவங்களுக்கு தான் இறங்கிச்சு. இந்த வசனம் இறங்கி ஒரு அடி கொடுத்தாங்க அல்லாஹ், ஒரே அடி, இனிமேல் இது நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் முன்னாடி உங்க குரலை உயர்த்தினீங்க, எல்லா நன்மையும் அழிச்சிருவேன். இந்த உமருக்கு இறையச்சம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் இருந்து, எப்ப இந்த வசனம் இறங்குச்சோ அடுத்த நாள்ல இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது பேசணும், சபையில இருந்து பேசணும்னா மெதுவா பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்பாங்க, உமர் என்ன சொல்றீங்க, விலங்கல கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன். இல்ல, ஏன் அந்த சத்தம்? அவர் பயப்படுறாரு, கொஞ்சம் கூடி போய் இந்த வசனத்தின் அடிப்படையில நான் செய்த நன்மையெல்லாம் அழிஞ்சு போயிட்டா நான் என்ன செய்யறது? மெதுவாக பேசுறேன். அன்னைக்குல இருந்து கடைசி வரைக்கும் மெதுவாக தான் பேசுறேன் ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஒரு இறையச்சம் பாருங்க. இப்ப நமக்கு அல்லாஹ் இது மாதிரி, இப்ப நமக்கு அந்த வசனம் ரசூலுல்லாஹ் இல்ல சபையில, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம நடக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேல நம்முடைய குரலை உயர்த்த முடியாது, ரசூலுல்லாஹ் இல்ல. ஆனா இதை மாதிரி வேற ஏதாவது நமக்கு சொல்லியிருக்கானா? உங்களுடைய நன்மைகளை எல்லாம் நான் அழிச்சிடுவேன் நமக்கு சொல்லியிருக்கானா? இந்த காரியத்தை நீங்க செஞ்சா அழிச்சிடுவேன் சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கானா இல்லையா? இல்லையா? சரி, சொல்லியிருக்கான்னு சொல்லக்கூடியவங்க யாரு? நமக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இணை வச்சா என்ன ஆகும்? இப்ப தௌஹீதுல இருக்கோம், நிறைய நோன்பு வச்சிருக்கோம், ஷிர்க் பிதஅத்தை விட்டு நபி வழி அடிப்படையில் தொழுதிருக்கிறோம், நபி வழி அடிப்படையில் தர்மம் செய்திருக்கிறோம், பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். திடீர்னு நம்ம போய் ஒரு இணை வைப்பு, ஒரு தர்காக்கு போயிட்டோம், இணை வைப்பு காரியத்தை செஞ்சுட்டோம், ஒரு தாயத்தை கட்டிட்டோம், ஒரு சூனியத்தை நம்பிட்டோம். இப்ப நமக்கு நன்மை என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், நபியே நீர் இணை வைத்தால் உன்னுடைய நல்லறங்கள் அனைத்தையும் நான் அழித்து விடுவேன். அப்ப நாம எப்படி பயப்படணும் இணை வைப்பு விஷயத்துல? நமக்குள்ள ஒரு கெத்து இருக்கு தெரியுமா? நமக்குள்ள தென்னாவட்டு பாய், எங்களை நெற்றியில துப்பாக்கி வச்சாலும் சரி தர்காக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க இணை வைப்பு காரியமா ஈடுபட மாட்டோம், நாங்க எப்படி தௌஹீத விளங்கி இருக்கோம், நாங்களா போவோம் அப்படின்னு நம்ம மாறு கட்டுறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ராஹிம் நபியை விட மிகச்சிறந்த ஏகத்துவாதி இந்த உலகத்துல. ஏகத்துவம் பேசுனா முதல்ல நமக்கு நினைவு கூறுவது யாரு? இப்ராஹிம் நபி தான் நினைவு கூறுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் தான் அப்துல் முத்தலிஃப், அபு தாலிஃப், அபூ ஜஹில், மக்கா குறைஷிகள் அத்தனை அவங்க வாரிசுகள் தான். இஸ்மாயில் நபியுடைய வாரிசுகள் தான், இஸ்மாயில் நபியுடைய வம்சாவளிகள் தான். ஆனா அவன் இணை வச்சுட்டான். எப்படி இணை வச்சான் தெரியுமா? காபத்துல்லாஹ் கொண்டு போய் சிலை வச்சுட்டான். யாருடைய பேர பிள்ளைங்க? இஸ்மாயில் நபியுடைய பேர பிள்ளைங்க தான் எல்லாம். அப்ப எப்படி இஸ்மாயில் நபி ஏகத்துவத்துல தங்கம், இப்ராஹிம் நபி ஏகத்துவத்துல தங்கம், அவங்க முதுகு தண்டுல இருந்து வந்த வம்சாவளி காபத்துல்லாஹ்வுல சிலையை வச்சுட்டான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னா, இந்த ஏகத்துவத்தை போதித்த சிலைகளை உடைத்து புரட்சி செய்த இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை, அவருடைய மகன் இஸ்மாயில் நபிக்கு ஒரு சிலை என்று காபத்துல்லாஹ்வுலே நஜீஸை கொண்டு போய் வச்சுட்டான். அப்ப எப்படி நடந்துச்சு? ஒரு ஏகத்துவவாதியின் பேரப்புள்ள எப்படி இருந்திருக்கணும்? இணை வைப்பதை கூடாதுல்ல. ஆனா நாம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க இணை வைக்க மாட்டோம் என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நாம ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கல, அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்கும், இணை வைப்பு இந்த உம்மத்துக்குள்ளே வந்துடும். ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தானே நம்ம முன்னோர்கள், முஸ்லீம்கள்ட்ட தானே தர்கா கலாச்சாரம் வந்துச்சு, முஸ்லீம்கள்ட்ட தானே தாயத்து கலாச்சாரம் வந்துச்சு, முஸ்லீம்கள்ட்ட தானே பில்லி சூனியம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? என்ன காரணம்? தூய்மையான தௌஹீத ஏற்றுக்கொண்டார்கள், எடுத்து சொல்லல. தான் பெற்ற தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கல, சேர்க்காததுனால இணை வைப்பு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து கடைசியில் எப்படி மாத்திட்டாங்க? இணை வைப்பு தான் இஸ்லாம் மாத்திட்டாங்க. தர்கா வழிபாட்டாளர் என்ன சொல்றான்? நாங்க தான் தூய்மையான தௌஹீது, தர்கா நம்பிக்கைன்னா சரியான தௌஹீது. தனிக்காக்காரன் போய் கேளுங்க, காலில் விடுவாங்க மனிதர்கள், காலில் குரு பீர்த்தின் விடுவாங்க, முறிது வாங்குவாங்கல்ல, பையத்து வாங்குவாங்கல்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க, நாங்க தான் மெய்யான தௌஹீது சபைன்றான், உண்மையான தௌஹீது நாங்க தான்றான். எந்த அளவுக்கு மாறிட்டாங்க, இணை வைப்பு கொள்கை ஏகத்துவமா மாத்திட்டாங்க. இது நம்முடைய வம்சாவளியில நடக்காம இருக்கணும்னா நாம ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இது ஒரு விஷயம். இணை வைத்தால் நல்லறங்கள் அழிந்து போய்விடும். ரைட். வேறு ஏதாவது நம்ம நல்லறங்களை அழிக்குமா? வேற ஏதாவது காரியம் செய்தால் நம்முடைய நல்லறங்கள் அழியுமா? ஏதாவது காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்களா? இப்போ உமர் பயந்தார்ல, சாபித் பின் கைஸ் பயந்தார்ல, நம்முடைய நல்லறங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்ய பயந்துதானே தன்னை மாற்றி கொண்டாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க, நம்முடைய நல்லறங்களும் பறிபோகும் என்று ஒரு செய்தியை சொல்லி எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனால் நம்ம அதை மாற்றிக் கொள்ளவும் மாட்டேங்கிறோம், அன்றாடம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்கு. என்ன செய்யறது? அவரும் பேசுறது இருக்கா, அவதூறு சொல்வது இருக்கா? மறுமை நாள்ல நிறைய நன்மைகளை சேர்த்து மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு சுவனத்திற்கு போவதற்கு தயாராக ஒரு அடியான் வருவான். இந்த உலகத்துல அல்லாஹுக்காகவே இரவெல்லாம் நின்று வணங்கி இருப்பான், அல்லாஹுக்காகவே தான தர்மங்களை கொடுத்திருப்பான், பகலெல்லாம் அல்லாஹுக்காக பசித்து தாகித்து நோன்பு நோட்டு இருப்பான். தன் இளமை காலம் முழுவதையும் இந்த மார்க்க பணிகளுக்காக தாவாவுக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்திருப்பான். குடும்பமெல்லாம் திட்டுவாங்க, உறவினர்லாம் திட்டுவாங்க, எல்லா அவச்சொல்லையும் கேட்டுக்கொண்டு நபி வழியெல்லாம் திருமணம் முடிப்பேன் என்று நபி வழியை நிலைநாட்டி இருப்பான். வட்டி பக்கம் போயிருக்க மாட்டான், எல்லா தீமைகளுக்கும் விலகி இருப்பான். நன்மை 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 பக்கம் ஓடுவான். ஆனா மிகப்பெரிய பரிதாபகரமான நஷ்டமான ஒரு சூழல் தெரியுமா? அவ்வளவு நன்மைகளை அடுக்கிக் கொண்டு வரக்கூடிய அடியான் நிற்பான். ஒருவன் ஓடி வருவான், அல்லாஹ்வே இவன் என்னை பற்றி புறம் பேசினான், என் மனது அவனால் பாதிக்கப்பட்டது, வலிக்கிறது. அப்படியா? இங்க என்ன ஈடு செய்ய முடியும்? தங்கம் செல்லாது, தினார் செல்லாது, திருகம் செல்லாது, காசு செல்லாது, நிலப்பணம் செல்லாது. இங்க செல்லக்கூடிய ஒன்னே ஒன்று மறுமையில நன்மை மட்டும்தான். அவனுடைய நன்மைகள் இருந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டாயோ நீதியாளர் அல்லாஹ் எடுத்து கொடுத்துருவான். இன்னொருவன் வருவான், இறைவா இவன் என்னை பற்றி அவதூறு பேசினான், அதனால பெரிய பாதிப்புக்குள்ளாக எனக்கு தீர்ப்பு சொல்லு. அதை கேட்ட நன்மை நம்மால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் வருவான். அத்தனை பேருக்கு நன்மைகள் எடுத்து கொடுத்து நியூட்ரல், ஜீரோ, அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை அப்படி நிற்பான். சொர்க்கமா நரகமா என்ற தீர்ப்பு எழுதக்கூடிய நேரத்துல அப்போ ஒருத்தர் வருவாரு, இறைவா என் சொத்துக்களை மோசடி செய்து விட்டான், என் குடும்பத்துக்கு துரோகம் செய்து விட்டான், எனக்கு நீதி வழங்கு. இப்ப என்ன செய்ய? நீ கொண்டு வந்த தீமை எடு, இவனுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு பாவம் செய்தானோ அந்த பாவத்திற்கு ஏறாக அந்த தீமை இவன் முதுகில் ஏற்றப்படும். உலகத்துல வாழும் பொழுது எந்த சுகத்தையும் அனுபவிக்காம தௌஹீதுக்காகவே வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதன், நன்மைகளுக்காகவே வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதன் நரகம் செல்லக்கூடிய ஒரு அபாயம் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தாலும் இல்லையா? அந்த பாவத்தை நாம் விட்டிருக்கிறோமா? உமரும் சாபித் பின் கைஸும் எங்களுடைய நல்லறங்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்று அஞ்சி அதை விட்டு ஓடினார்களை விலகி நாம் அதுபோல் இந்த பாவத்தை விட்டு விலகுகிறோமா? அவதூறு சொல்வதை நிறுத்தி இருக்கிறோமா? புறம் பேசுவதை நிறுத்தி இருக்கிறோமா? உலகத்துல ஒரு நிலைப்பாடு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம புறம் பேசுனா நல்லறங்கள் அழிக்கப்படும் என்பதற்கு பதிலாக நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அமௌண்ட் எடுக்கப்படும் இருந்தா பேசுவோம். இன்னைக்கு எவனையாவது பத்தி நீ புறம் பேசுனா, ஒரு புறம் பேசுனா 10,000 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல வந்து எடுத்துருவோம் இருந்தா யாரு வந்து பேசுறா? சும்மா 10,000 ரூபாய் போயிருந்தா, கஷ்டப்பட்டு பேசாம இருடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. 10 பேரை புறம் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்சம் லாஸ் பொருள் வச்சிருந்தா யாராவது பேசுவோமா? 10,000 ரூபாய் போயிருக்கும், 1 லட்சம் போயிருந்தா யாருமே பேசுவாங்க. ஏன்? உலகத்து செல்வங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மறுமையில் செல்லாது.
உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அந்நாளில் பயனளிக்காது. பாக்கியத்து சாலிகால் நீங்க செய்யக்கூடிய நிரந்தரமான நன்மைகள் மட்டும்தான் அந்த நாளில் உங்களை காப்பாற்றும். அந்த நன்மையும் பறி போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம என்ன பயப்படணும்? இறையச்சென்று அதான் வெறுமையே நான் நேரத்துக்கு வந்து தொழுதேன், இரவெல்லாம் நின்று வணங்கினேன், நோன்பு நோற்றேன், இது மட்டும் இறையச்சத்தின் அம்சம் கிடையாது. அல்லாஹ் உன்னை தடுத்துட்டான் என்று சொன்னா வேண்டாம். நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்கு. நமக்கு பிடிக்காதவனை பத்தி ஒரு சபையில 4 பேர் பேசுறாங்க, நமக்கு அவன் மேல ஒரு குரோதம் இருக்குவீங்க, நம்ம என்ன செய்வோம்? போகுற போகும்போது 2 பிட்டு நம்மளும் கொடுத்துட்டு போவோம். அவன் மோசமான அன்னைக்கே சொன்ன நிர்வாகத்துல கொண்டு வராதீங்க, அவன் கேரக்டரை சரி கிடையாது, திமுக பேசுவான், எதுக்காவது கட்டு போறான், தலைவர் கட்டு போறானா, தலைவருக்கு தலைவலியா அப்படின்னு சொன்னேன், ஐயோ அவனெல்லாம் எடுக்காதையா கேட்டாரா, இப்படி நாம அவனை பத்தி 4 கொடுத்துறது. அப்ப நமக்கு என்ன? அதுல ஒரு அற்புதமான இன்பம். அப்பாடா நேற்று தூங்கும் போது எல்லா பையனும் அவனை பேசுனாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது மறுமையில அது விளக்க மாட்டேங்கிறோம். சைத்தான் நம்மளை மறக்கடிச்சிடறான். இதே வசனம் தான், இதே செய்தி தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள், விட்டுட்டு ஒதுக்கிட்டார்கள். நாம பயப்பட மறுக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய உள்ளத்துல இறையச்சத்தை இன்னும் வலுப்படுத்தணும். அப்ப என்ன செய்யறது? இந்த குர்ஆன் ஆயத்துகளின் ஹதீஸ்களின் பக்கம், தர்பியத்தின் பக்கம் நம்மை நெருக்கமாக ஆக்கிக்கணும். இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு சேரும். உபதேசங்களை புறக்கணிச்சுட்டு போக போக நாம யாரையும் அவமதிக்கல. சில பேர் இருப்பான், யாரு பேசுறான், இவர் என்னத்த பேச போறாரு, நான் போறேன். தாய் மாநில தாயா, நான் உட்காருவோம். இவர் லோக்கல் தாயா தானே, என்னப்பா அப்படின்னா யாருக்கும் நஷ்டம். நம்ம உபதேசத்தை புறக்கணிக்க பேசுறவருக்கு ஒரு பைசா நஷ்டம் கிடையாது. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்து போயிடுவான், வந்துட்டு பேசிட்டு போயிடுவார். நாம புறக்கணிச்சா அல்லாஹ் நம்மள புறக்கணிச்சிருவோம். என் வட்டத்தை வெளியில போடாடுவான். அல்லாஹ் தூக்கி அடிச்சுட்டான்னு வைங்க, அது மிகப்பெரிய வழிகேட்டுல கொண்டு போய் நம்மை தள்ளி விட்டுரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்முடைய இறையச்ச ஈமானை பாதுகாக்க அல்லாஹுடைய அந்த மார்க்க உபதேசங்கள் நடைபெறக்கூடிய சபைகளுக்குள்ள உள்ள எப்பொழுதும் அப்படி இணைந்தே இருக்கும். அதான் ஜமாத்தை விட்டு பிரியாத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இந்த தனித்து போகிற ஆட்டை தான் ஓனாய் சீக்கிரம் வேட்டையாடு. ஆனால் ஜமாத்தை நீ பற்றி பிடிச்சிருக்கோம். நீ இருக்கிறது ஊருக்கு உலகத்துக்கு நன்மை செய்யல, உன்னைய காப்பாற்றிக்க உள்ள உட்காந்து உன்னைய நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த தாவா பணியில இருப்போம். நீ இப்ப இதுல இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுங்கா இருப்போம். இது யதார்த்தமான உண்மை. எனக்கு அவர் பிடிக்கல, இவர் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல. உலகத்துல எங்க போனாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யும். இந்த மலக்குகளே வச்சிருக்கிறோம், மலக்குகள் மட்டும்தான் கரெக்டா இருப்பாங்க. மனிதர்கள் இருக்கிற சபையில எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு ரிப்பேர் நடந்து கொண்டே இருக்கும். அது பிடிக்கலாம் போறேன், இது பிடிக்கலாம் போறேன்னா எனக்கு நானே புரிதல் போறேன். அப்ப என்ன இருக்கணும்? இறையச்ச சபை, இறையச்சவாதிகள் இருக்கக்கூடிய சபையில நெருக்க வாய்ப்பு. அதே சமயம் இப்படி ஒரு இறையச்சத்துக்கு வடிவத்தை கற்றுக் கொடுத்தாலும் இன்னொரு வடிவத்தை ரசூலுல்லாஹ் இறையச்சத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அதை மட்டும் பார்த்து விட்டு உரையை ஏற்படுத்திக் கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட தங்கக்கூடிய ஒரு நாள். மனைவிமார்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவிக்கு தங்குவாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நாள் அந்த நாள். அப்ப இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்கு போறாங்க. போய் மனைவிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா மாட்ட, ஆயிஷாவே இன்று இரவு முழுக்க நான் என் இறைவனை வணங்கணும் என்று நினைக்கிறேன், நீ எனக்கு அதற்கு அனுமதி கொடுப்பாயா? கேட்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஜனர். அவங்க யாரு? மனைவி. பொதுவாகவே நம்ம ஒரு மைண்ட் அவுட் இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு முடிவெடுத்தா வீட்டுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம். என்ன சொல்ற கேளு, கேட்கறது மட்டும் ஒரு வேலை, எழுத்து பேசக்கூடாது, நான் என்ன முடியும் அதான் அப்படின்னு நமக்கு ஒரு ஆணாதிக்க சிந்தனை. ரசூலுல்லாஹ் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா மிகப்பெரிய அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, உலகமே போற்றக்கூடிய தலைவர், அவங்க போய் மனைவிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா எனக்கு அனுமதி கொடுப்பா, நான் இன்னைக்கு ஒரு நாள் சொல்ல போறேன், நின்று வணங்குறேன். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லி தாராளமா நீங்க வணங்குங்க, என் வீட்டுக்கு நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நைட்டு ஃபுல்லா தொழ போறேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லுது, அவங்க அறிவிக்கிற செய்திதான். நான் அப்படி என்ன அவங்க தொழ போறாங்க அப்படின்னு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம் அப்படின்னு நான் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் தொழுகையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் கட்டுறாங்க. கிட்டுனா திருமறை வசனங்களை ஓத ரசூலுல்லாஹ் அப்படியே அழுது கண்ணீர் வடிகிறது. கண்ணீர் வடிந்து ஆயிஷா சொல்றாங்க, அவர்களுடைய கன்னத்தை நனைத்து விட்டது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் கண்ணீர் வடிகிறது, அவருடைய தாடிகள் எல்லாம் நனைந்து விடுகிறது.
சிறிது நேரம் கழித்து தாடிகள் எல்லாம் நனைந்து அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் நீராக பெருக்கெடுத்து கீழே இருக்கின்ற பொடி பொடி கற்கள் மண்கள் இதில் விழுந்து அதை நனைக்கிறது. பெரிய ஒரு படிப்பின செய்தியில் இருக்கு. நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை நம்முடைய வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படின்னு தெரியுமா? இந்த செய்தியை நம்ம தெரிகிறோம். பொடி பொடி கற்களும் மண்களும் தான், மண் தரை தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அதுலதான் படுத்து வந்தாங்க. பெரிய மத்தையெல்லாம் போட மாட்டாங்க, ஒரு விரிப்பை விரிச்சு படுத்துவாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட தரையில அது விழுந்து விழுந்து கண்ணீர் விழுந்து 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 தெரித்து கொண்டிருக்கிறது. கணவர் அழுகணும்னு, உயிருக்கு உயிரான கணவர், உயிருக்கு உயிரான அல்லாஹ்வுடைய தூதர்ல இந்த மாதிரி வேடிக்கை தான் பார்க்கணும்னு நினைச்சாங்க. இவங்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாம ஆயிஷா தேம்பி தேம்பியும் அழுதாங்க. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். அழுவதை பார்த்து பிலால் வந்துட்டார். பிலால் எதுக்கு வருவாரு? ஃபஜருக்கு தொலை வைப்பதற்கு ரசூலுல்லாஹ் கூட வருவார். பிலாலே வந்துட்டார். நைட்டு ஆரம்பிச்ச தொழுக பிலால் வந்து ஃபஜருக்கு கூப்பிட வரைக்கும் முடியல. அழுது கொண்டு தொழுது கொண்டு ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. பிலால் வர்றாரு, ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு கூப்பிட. ஆயிஷாவும் முதல் பார்க்கிறார், பிறகுதான் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். ஆயிஷாமா பார்த்தா அழுது கொண்டே இருக்கிறாங்க. இவன் தூக்கி மாறி வந்துச்சு. என்னமா அழுவுறீங்க? இந்நேரம் எதுக்குமா அழுதுட்டு இருக்கிறீங்க? அந்தம்மா அந்த பாருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆயிஷாவும் ரசூலும் அழுவதை பார்த்து அவர் மனசு தாங்கல. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். என்ன காரணம்னு தெரியல, ஆனா ரசூல் அழுகுறாங்களே அப்படின்னு அழுகுறாங்க. பிறகு இந்த பேச்சு உரையாடல், ஆயிஷாவும் பிலால் ரலியல்லாஹு பேசக்கூடிய உரையாடல் ரசூலை கவனிச்சு, சரி ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு, மக்கள் காத்திருப்பாங்க, தொலை வைக்க போகும், தொழுகையை நிறைவு செய்து விட்டு தொலை வைக்க போறாங்க. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் இருக்குல்ல, அந்த விரல்கள் எல்லாம் நின்று ஒரு நாள் முழுக்க நின்று என்ன, நைட்டு ஃபுல்லா நின்னா என்ன, ஒரு தம்பி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஓதுறாரு, அதுலயே நிற்கும் போது அப்படியே தள்ளாடுது நமக்கு. இரவு முழுக்க நின்று இருக்கிறாங்க, உட்காரல படுக்கல, அப்படியே நின்று தொழுது இருக்கிறாங்க. அப்ப கால் எல்லாம் வீங்கி போயிருக்கு, விரல்கள் அந்த முன்னாடி உள்ள பாதத்தின் மேல ரசூலுல்லாஹ் வீங்கி இருக்கு. அப்ப பிலால் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, பிறகு எதற்கு இப்படி நீங்க சிரமப்பட்டுக்கிறீங்க? அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய பதில பாருங்க, சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் வந்து சுட்டு போட்டாலும் இந்த புத்தி வரமாட்டேங்க அப்படின்னு வெட்கமா இருக்கு. சொல்றாங்க, பிலாலே, என்னுடைய இறைவன் எனக்கு தந்த அருள்கொடை எனக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க ஆசைப்படக்கூடாதா? கூடுதலாக ஒன்றை சொல்றாங்க, நான் ஏன் அழுதேன் தெரியுமா? அந்த நாளில் கொதித்தலும் நரகம் என் முன்னால் வந்து நின்றது, என் நினைவுக்கு வந்தது. அந்த நரகத்தில் இருந்து என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்ற பயத்தால், அச்சத்தால், கவலையால் நான் இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்றாங்க. நான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் சொர்க்கம், அதுல மாற்றுக்கிறது கிடையாதுல. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனம் என்பது சுவனத்தின் உயர்ந்த இடமா இருக்கு, கன்ஃபார்ம். அந்த தூதர் இரவில் நின்று இறைவனை அஞ்சி, இறைவனுடைய அந்த வேதனையின் வடிவமாக இருக்கக்கூடிய நரகத்தை நினைத்து அஞ்சி இரவெல்லாம் அழுதிருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். சொன்னா நம்முடைய இறைச்சி எப்படி இருக்கு? நாம இரவில் நின்று வணங்கினால், கடமையான வணக்கத்தை எடுத்துக்கோங்களேன், இரவு வணக்கம் கூட கொடுங்க, கடமையான வணக்கத்தில் கூட எழுந்து தொலை வருகிறோமே. ஃபஜருக்கு பல நாட்களில் ஆப்ஷன், ருஹருக்கு பல நாட்களில் ஆப்ஷன். அந்த நரகத்தை நினைத்து அஞ்சுகிறோமா? இறைவனை பயப்படுகிறோமா? நமக்கு அது கையேந்தி என்றைக்காவது பிரார்த்தனை செய்து கண்ணீர் விட்டு அழுவதாக நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே பின்னாடி போங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழுதோமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அழுதோமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழுதோமா? அழுததாக ரெக்கார்டு இல்லை நம்ம கிட்ட. நம்முடைய பிரார்த்தனையை கையேந்தி டக்குன்னு போட்டு ஓடி போடுறோமே. அப்ப எவ்வளவு தூரம் இறையச்சத்தை விட்டு வெளியே நிற்கிறோம், தூதர் எவ்வளவு தூரம் இறையச்சத்துக்குள் இருக்கிறாங்க என்பதை இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பழக்கங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தினோடு நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வழியை கற்றுத்தரோம். இது படிச்சுட்டா போகும். ஃபைம்மா அல்லாஹ் சொல்றான் சூரா அஹ்ராஃப்ல கடைசி வசனம் 200வது வசனம், ஃபைம்மா என்ஸமுன்னக மினஷ் ஷைத்தானி நஸு, ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது ஊசலாட்டம் ஏற்பட்டால், இறையச்சத்தை அழிக்கிறது அல்லது இறையச்சத்தை தாண்டி நம்மை போக வைப்பது ஷைத்தானின் ஊசலாட்டம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இறையச்சமுடைய மக்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் சொல்றான், உடனே அந்த இருந்து சுதாரித்து அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வந்து விடுவார்கள். தனிமையில இருக்கிறோம், போன் இருக்குது, ஒரு ஆபாச படம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இன்றைக்கு மோசமான இந்த சாட்டிங் எல்லாம் பெண்களோட பேச வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றாங்கல்ல, அதுல கொஞ்சம் மனசு சபலப்பட்டு பேசுவோமே, பேசி பார்ப்போமே அப்படி மாதிரி ஒரு சிந்தனை வருது, சைத்தான் போடுறான். அப்ப இறையச்சம் உடையவர்கள் என்ன செய்யணுமா? அல்லாஹ் பாதுகாப்பு தூக்கி போட்டுட்டு
எப்படி வரணுமா? இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு போங்க. அந்த பெண் சொல்றா, அமைச்சருடைய மனைவி, அரண்மனை கதவு, ஜன்னல் கதவு எல்லாம் பூட்டியாச்சு, தனிமையில யூசுப் நபி அந்த பெண்ணு மட்டும்தான். வா, தப்பு செய்யும், யாரும் பார்க்கல, எந்த ஆதாரம் கிடையாது, எந்த சாட்சியும் கிடையாது, நம்ம 2 பேரும் தான் வா அப்படிங்கிறாங்க. அப்ப யூசுப் நபி பேசின வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான். என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அருளை தந்து இவ்வளவு கண்ணியமான இடத்தில் என் இறைவன் வைத்திருக்கும் பொழுது நான் அவனுக்கு மாறு செய்வேனா? நான் இதற்கு உடன்பட மாட்டேன். அங்கிருந்து விருந்து ஓடுறார். இந்த வசனம் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, இறையச்சமுடையவர்கள் செய்வாங்க, சைத்தான் ஊசலாட்டம் வரும் பொழுது தூக்கி போட்டு ஓடுவார்கள் அதை விட்டு. யூசுப் நபி பிராக்டிகலா செய்திருக்கிறாரு, ஓடி இருக்கிறாரு. அப்பதான் பின்னாடி அந்த மாதிரி சட்டையை கிழிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல பாடம் என்னன்னா, எப்பொல்லாம் தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் தூண்டுகிறதோ, இறையச்சத்தை தாண்டி போக சொல்லுகிறதோ, அப்ப நாம யூசுப் நபியுடைய டயலாக் எடுத்து வரோம். என்னுடைய ரப்பு என்னை ஒரு தர்காவாதியாக விட்டிருந்தா நான் எவ்வளவு மோசமா போயிருப்பேன், என்னை இப்படி இருந்து நாசமா நரகத்துக்கு போயிருப்பேன். என்னுடைய ரப்பு ஒரு இந்துவாக என்னை ஆக்கியிருந்தா, சிலைகளை வணங்கக்கூடியவனாக ஆக்கியிருந்தா என் வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட்டு என்னை காப்பாற்றி இந்த தூய்மையான ஏகத்துவத்தை, இப்ராஹிம் நபியின் தந்தைக்கு கொடுக்காத ஏகத்துவத்தை, நூஹ் நபியின் பிள்ளைக்கு மனைவிக்கும் கொடுக்காத ஏகத்துவத்தை, நபிகளாரின் பெரிய தந்தைக்கு கொடுக்காத ஏகத்துவத்தை என்னை தேர்வு செய்து என் ரப்பு என்னிடத்தில் கொடுத்திருக்கிறானே, இந்த அருள்கொடைக்கு நான் மாறு செய்யலாமா? என் இறைவனுக்கு துரோகம் செய்யலாமா? நன்றி மறக்கலாமா? இறைவா, உன் பக்கமே வருகிறேன் என்று பாவங்களை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ் பக்கம் வரக்கூடிய மக்களாக நாம் வந்துவிட வேண்டும். இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வல்லு ரஹ்மான் அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக நம்மை இந்த ரமலானிலிருந்து மாற்றி ஆக்கி தருவானாக. நன்மைகளை பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.